Hi friends, welcome back to our channel Media Park. இன்னைக்கு நாம எங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா பின்னாடி போர்ட்லயே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். திருப்பூர் காங்கேயம்ல இருக்கக்கூடிய சஷ்டி கார்ஸ் அங்க நின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வெஹிக்கிள் பத்தி பார்க்க போறோம். அதுவும் கிராஸ் டெஸ்ட் பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங் கூட நமக்கு இந்த மார்க்கெட்ல முதல் முறையா மாருதி சுசுகில இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்திருக்கு அப்படின்னா இந்த டிசைரை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். மாருதி சுசுகி டிசைர் அந்த வண்டியினுடைய கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த ஷோரூம்ல பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கங்க. இந்த மாருதி சுசுகி டிசைரினுடைய டாப் வேரியன்ட் அந்த வண்டி தான் நம்ம இப்போ கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இதுல தான் அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. மற்ற வேரியன்ட்ஸும் நீங்க ப்ரௌச்சர்ஸ்லயும் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி நீங்க பார்த்துட்டு ஆன்ரோடு பிரைஸையும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எல்லா கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சொன்னாதான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா வருங்கிறதுக்காக நாங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த டாப் வேரியன்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இது ஹைலைட் பண்றதுக்குரிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது ஹரிசான்டலா ஒரு கிறிஸ்டல் கிளியர் எல்இடி ஹெட்லாம்ப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 சேம்பர்ல பாருங்க, ஒரு ஐஸ் கியூப் வந்து ஒரு 6 ஐஸ் கியூப் வச்ச மாதிரி 6 சேம்பர் ஒன்றுல வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஎல்ஆர்எல்எஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி அந்த சைடும் கொடுத்துருக்காங்க, எரிஞ்சிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நைட் டைம்ல ரோட்ல நீங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பியானோ பிளாக்ல வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோகோ வந்து சுசுகி லோகோ நல்லா பெருசா இங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குதுன்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி ஹாட் பிளாஸ்டிக்ஸ்ல வந்து இந்த கிரில் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து நல்லா ஒரு ஹெவியா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங் வெஹிக்கிள் எப்படி வந்துட்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய லுக்கை வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லேட்டஸ்டான ஒரு லுக்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வண்டியினுடைய சைடு வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீல் சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் டூயல் கலர்ல கொடுத்துருக்காங்க, டூயல் டோன்ல கொடுத்துருக்காங்க. சில்வர் அண்ட் பிளாக்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலி உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு சுசுகி லோகோ வந்துருது, பார்க்கறதுக்கு ரொம்ப பிரீமியமா இருக்குன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா 185/65 R15 சீரீஸ்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டயருடைய இன்ச் வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் டயர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 4 சைட்ஸும். முக்கியமான ஒரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த 2 வீலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேக் வீல் 2க்குமே வந்து என்ன பண்ண ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு சூப்பரான ஒரு அம்சம். ஸோ வண்டியினுடைய இப்போ சைடு வியூ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியினுடைய டைமென்ஷன்ஸ் அது கண்டிப்பா ரொம்ப முக்கியம், அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த வண்டியினுடைய ஓவரால் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3995 mm. இந்த வீல் டு வீல் பேஸ், இந்த வண்டியினுடைய வீல் டு வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2450 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வித் வந்து பாத்தீங்கன்னா 1735 mm வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷன் எல்லாம் சேம் தான், இந்த டைமென்ஷன்ஸ்ல எந்த வித மாற்றம் இல்லை. முதல்ல இருந்த வண்டிக்கும் இதுக்கும் அதே டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியினுடைய ஹைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி கிரவுண்ட் பேஸ்ல இருந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1525 mm வந்து இந்த ஹைட் வண்டியினோட ஹைட். ஸோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோட்டரைஸ்டு அவுட் சைடு மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ORVM வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுலயே வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேமரா 360 கேமரா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 360 கேமரா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். 25 ஸ்டார் ரேட்டிங்ல வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லும் போது அதோடைய பில்டு குவாலிட்டி, இதோட வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த டோர் நான் இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க. இந்த டோரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா இந்த பில்டு குவாலிட்டி நான் சொல்ல முடியும். ப்ரீவியஸா இருந்த வெஹிக்கிளுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம பாருங்க க்ளோஸ் பண்ணும்போது பாருங்க அந்த சவுண்ட் வந்து இந்த சவுண்ட்லயே நமக்கு தெரியும் அந்த பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. முதல்ல விடவே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. இந்த டோர் வைசர்லாம் வந்து அசசரிஸ்ல உங்களுக்கு கிடைக்கும், டிஃபால்ட் அதுல வராது. நீங்க அசசரிஸ்ல நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எல்லாமே வந்து அந்த வண்டியினுடைய அதே கலர்ல வெஹிக்கிளுடைய அதே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் குரோமிக்கா கொடுத்திருந்தா, ஏன்னா இதுதான் டாப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லும் போது குரோமிக்கா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பெட்ரோல் டேங்க் இங்க கொடுத்திருக்காங்க. இதனுடைய 37 லிட்டர் பெட்ரோல் கெப்பாசிட்டி நமக்கு இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ இப்போ அந்த வண்டியினுடைய பேக் ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்திருக்கோம் பாருங்க. லுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் எப்பவுமே நம்மளுக்கு எல்லா வண்டியிலும் ஸ்பாய்லர் வரும், பட் அது இல்லை. ஏன்னா ஸ்லாண்டிங்கா இந்த வந்து ஒரு டீஃபாகரோட ஒரு பின்னாடி கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க.
அதே மாதிரி ஷார்க் ஃபின் ஆண்டனா அதுல டிஃபால்ட்டா வந்துருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏரோகிளைட் ஸ்பாய்லர் மாதிரி இந்த பூட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் வந்து இதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்குது. அதே மாதிரி ஒரு கிளைடு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் குரோமிக் வந்து கொடுத்துருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கனெக்டட் டெயில் லேம்ப் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு என்னுடைய கருத்து இது. பட் அதுக்கு பதிலாக சில்வர்ல இது வந்து ஒரு குரோமிக்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிசைர் அவங்களுடைய நேம் இங்க வந்துருது. சுஜுகி லோகோ சென்டர்ல எப்போ போல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமரா ப்ரொவிஷன் 360 கேமரா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்சார்ஸ் எல்லாமே பேக் சென்சார்ஸ் எல்லாமே இங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லேம்ப் வந்து டிஃப்ரெண்டா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் இது இருக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். எல்இடி லேம்ப்ஸ் ஸோ நல்லா இருக்கும். நீங்க நைட் டைம்ல நீங்க போகும்போது ரைட் பண்ணி நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா வந்து இந்த பேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல ஸோ இதுதான் ஒரு டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல முடியும். ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பின்னாடி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் அப்படியே நம்ம ஓபன் பண்றோம் இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பார்சல் ட்ரே வந்து மிஸ்ஸிங். ஏன்னா இந்த வண்டியினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து வேற மாதிரி புதுசா பண்ணி இருக்கிறதுனால அந்த பார்சல் ட்ரே வந்து இந்த இடத்துல வராது. அதுக்கு பதிலாக இந்த ஒரு கெப்பாசிட்டி மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். உள்ள லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு கவர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் வில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 382 லிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பூட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்டான ஒரு லக்கேஜ் நம்மளுக்கு இதில் கேரி பண்ணி ஒரு சின்ன ஃபேமிலி கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கவர் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஓப்பனிங்ல அந்த வைரஸ் எல்லாமே தெரியுது. அது ஒன்று பெரியது. நீங்க அவுட்டர் மார்க்கெட்ல கூட இது பண்ணிக்கலாமான்னு தெரியல, நீங்க வேணா கேட்டு பாருங்க வேணா. ஸோ ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லேம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. 360 கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டினுடைய டோரை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ எவ்வளவு வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நம்மளுக்கு ஓப்பனை உள்ள ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேஸ் அண்ட் இன்ஜின் நம்பர் வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த விண்டோ வந்து ரொம்ப பிரீமியமா நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். டோட்டல் இன்டீரியரே வந்து பாத்தீங்கன்னா டூயல் டோன்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச் கலர்ல நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப வந்து என்ன சொல்றது ரொம்ப பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கலர் கொடுத்ததுனால நம்மளுக்கு உள்ள கொஞ்சம் வெளிச்சமாவும் கொஞ்சம் ஸ்பேசியஸாவும் நல்லா கண்டிப்பா நமக்கு தெரியுது. இந்த இடத்துல இந்த அந்த ஹேண்டில் வந்து சில்வர் குரோம்ல கொடுத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து நமக்கு வச்சுக்கலாம். பேப்பர்ஸ் எல்லாமே இங்க வச்சுக்க முடியும், நமக்கு மேக்சின்ஸ் எல்லாம். இந்த இடத்துல எப்பவும் போல அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்டர் லாக்கிங், பவர் லாக்கிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைல்டு கேர் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் அதுவும் இந்த டிஃபால்ட் அதில் கொடுத்துறாங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் ட்வீட்டர் எல்லாமே வந்து டோர்லயும் நமக்கு வந்து எல்லா டோர்லயும் இதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டரோட நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் பிரீமியமான ஒரு டோர். நல்லா வந்து பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அந்த டூயல் டோன்ல. அதே மாதிரி சில்வர் கார்னிஷ் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதா கொடுத்துருக்கிறது இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம டிரைவர் சீட்ல போய் உட்காந்துட்டு உள்ள வந்து டேஷ்போர்ட் இன்டீரியர்ல எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்று நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சீட் வந்து அட்ஜஸ்டபிள் சீட்டா கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் பேக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி உள்ள உட்காந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 6 ஏர் பேக்ஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து நம்ம டிரைவர் சீட்ல வந்து உட்காந்துட்டேன். எப்பவுமே நான் சொல்றதுதான், உட்கார்ந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டது தான் வந்து உங்களுக்கு இந்த ஏர் பேக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஓவராலா இன்டீரியர் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீரிங் பார்க்கலாம். இந்த ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மாருதி ஃபேமிலியில கொடுத்துருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவரும் நல்லா சாஃப்டா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி ஃபிளாட் அண்ட் ரவுண்ட் அந்த கான்செப்ட்ல தான் எப்பவுமே நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இது இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்க வந்துருது நமக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் அட்டென்ட் பண்றது, கட் பண்றது, அந்த விஷயம் ஒரு வாய்ஸ் அசிஸ்ட் எல்லாமே அதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைப்பர், ஃப்ரண்ட் வைப்பருக்கான அத்தனை விஷயங்களும் இந்த ஹேண்டில் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம லேம்ப்ஸ் எல்லாமே ஹெட் லேம்ப்ல இருந்து டிம் டிப் எல்லாமே இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டீரிங்கினுடைய
ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கிறது, ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் வந்து பாத்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து இதில் நம்ம பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது இப்போ காட்டுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேலே நான் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஹேண்டில் எப்படி டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது அப்படியே நின்றுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அதை லூஸ் பண்ணி அந்த ஹேண்டிலை கொஞ்சம் லூஸ் பண்ணி கீழே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கீழே எப்படி வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 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 அளவுக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஃபுல்லாக வச்சுக்கலாம், சென்டரை வச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வச்சு அட்ஜஸ்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ரேஞ்ச் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்க முடியும். இது வந்து எம்ஐடி அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு நியூ டெக்னாலஜில நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். நம்ம என்ன கிலோமீட்டர் ஸ்பீடு போயிட்டு இருக்கோம், என்ன ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது, எல்லா விஷயங்களும் நம்ம இதில் நம்ம பார்த்துக்க முடியும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக வந்து மாருதி சுஜுகி மாத்தாமே வச்சிருக்காங்க. இந்த ராடு இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா, பட் இந்த இடத்துல ஒரு பட்டன்ல கொடுக்கலாம். நிறைய விஷயம் இப்போ நிறைய வேற கம்பெனிஸ்ல நிறைய டிஃப்ரெண்டா கொடுக்குறாங்க. இதை மட்டும் அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போனா நல்லா இருக்குமே என்னுடைய கருத்து நான் சொல்றேன். ஸோ அது ஒண்ணுதான். பட் பாக்குறதுக்கு வந்து நமக்கு அந்த விசிபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ அந்த வண்டியினுடைய டேஷ்போர்டு பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த இன்டீரியரே சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பீச் அண்ட் பிளாக் கலர்ல லைட் பிளாக்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி வுட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு சில்வர் குரோமிக்ல வந்து ஒரு த்ரூ அவுட் த வெஹிக்கிள் இது கொடுத்துருக்காங்க முன்னாடி. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஏசி வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இந்த சில்வர் குரோமிக் பட்டன் கொடுத்துருக்கிறது ரொம்ப பிரீமியமா இந்த வண்டி நம்மளுக்கு காட்டுது. டேஷ்போர்டுக்கு கீழே அப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏசி கண்ட்ரோல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப வந்து பிரீமியமா நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி ஏசி வந்து இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது எல்லாமே இதுல பண்ணிக்க முடியும். டெம்பரேச்சருடைய கண்ட்ரோல் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் உடைய டிஃபாகர் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இதுல கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு க்ளோ பாக்ஸ் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அழகா நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜ் இங்க வந்து நம்மளுக்கு அந்த சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாவே நம்மளுக்கு சார்ஜ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பென் டிரைவ் இல்ல வேற ஏதாவது நம்ம இதுல பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜர், மொபைல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஒரு 10 mm டெப்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பழைய வண்டியோட அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5 கியருக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் தான் இது. ஸோ எப்பவும் போல டிஃபால்ட்டா வரது தான் இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. அது அவுட்டர் மார்க்கெட்ல போட முடியுமான்னு தெரியல, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரீமியமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மள அப்படியே பிடிச்சி உட்கார வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக், அதே மாதிரி அந்த ஏர் பேக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அதிலேயே நம்ம கொடுத்துறாங்க. பாத்தீங்கன்னா இந்த 2 சீட் பெல்ட் போடுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி அந்த 3 பேருக்கு போடக்கூடிய அந்த சீட் பெல்ட்டுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இண்டிகேட் வந்துட்டே இருக்கும். நீங்க எல்லாத்தையும் சீட் பெல்ட் போறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த மிரர் வந்து கொடுத்துறாங்க. அதே மாதிரி மேனுவலா டே நைட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்டபிள் மிரர் இங்க கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், பட் கொடுக்கல. கோ பேசஞ்சருக்கு நமக்கு அந்த ஒரு மிரர் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஏர் பேக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாலோஜன்ல ஒரு லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேஷ்போர்டுக்கான அந்த லேம்ப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், கேபினெட்க்கு. ஸோ மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன். முக்கியமாக நம்ம பார்க்காம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 inch இன்ஃபோடைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வந்து ரொம்ப ப்ரீமியமாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் பிளே ப்ரோ பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெக்னாலஜியில இந்த டாப் வேரியண்ட்டுக்கு தான் இது வருது. 7 inchesக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே ப்ரோ அப்படிங்கிறது மற்ற வேரியன்ட்ஸ்க்குலாம் வரும். இந்த டாப் வேரியண்ட்க்கு மட்டும் தான் ஸ்மார்ட் பிளே ப்ரோ பிளஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமான இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம டயரோடைய ப்ரெஷர் இதில் பார்க்கறதுக்கான டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஃபால்ட்டா வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அதே மாதிரி ஹில் ஹோல்டு அசிஸ்ட், இது மாதிரி எல்லா கண்ட்ரோல்ஸும் டிஃபால்ட்டா நமக்கு இதுல எல்லாமே கொடுத்துறாங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல நம்மளுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அதே முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ரூஃப். இந்த சன்ரூஃப் பாத்தீங்கன்னா இது மேனுவலா இது வந்து நான் ஓப்பன் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனுவலா நான் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டா டாப்ல வந்து நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது. ஒரு சின்ன ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க.
பட் இப்போ எல்லாமே ஃபேன்சியாக எல்லாருமே கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்கறதுனால நமக்கு அந்த சன்ரூஃப் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு இந்த வண்டிக்கு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இது வந்து இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்ல இருக்கு. நான் இந்த சுவிட்சை இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிச்சேன். பட்டனை வந்து நீங்க ஒரு லாங் ப்ரெஸ் அப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அழகா மூவ் ஆகுது பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நான் மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய யூசேஜ் இல்லை, பட் ஃபேன்சியாக எதிர்பார்க்கறது அதையும் நம்ம இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஓவராலாக வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாமே நான் சொல்லிட்டேன். மாதிரி இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சுசுகி கனெக்ட் அப்படின்னு அவங்களுடைய ஆப் வந்து இருக்கு. நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 40+ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொன்றா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் வந்து புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது நல்ல விஷயம். அதே மாதிரி மாருதிக்கான டிஃபால்ட்டான ஒரு கீ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் சென்சார்ஸ் கீ, லாக் அன்லாக், அதே மாதிரி இந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் அந்த பட்டன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த கீ. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல புஷ் பட்டன்லேயும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, இந்த வியூ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் வந்து இந்த பட்டன் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக எல்லாம் வரதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரோல் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃப்ரண்ட்ல எல்லாமே நான் த்ரூ அவுட் எல்லாமே கண்டிப்பாக சொல்லிட்டேன். அதே மாதிரி பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து எப்படி நம்மளுக்கு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி வசதிகள் இருக்குது அப்படின்னு பின்னாடி போய் இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம பேக் போர்ஷன் வந்துட்டோம். பேக் சீட்ல உட்காந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து நம்மளுக்கு இந்த பேக் டோர் ஓப்பன் ஆகுது. பட் ஈஸியா இருக்கு, நம்ம உள்ள ஏறி உட்கார்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இது பின்னாடி ரோல உட்காந்தோம்னா நல்லா லெக் ரூம் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி முன்னாடி நல்லா கால் வச்சுட்டு நீங்க போகலாம். ஸோ அதே மாதிரி ஹெட் ரூமும் ஓரளவுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். நான் ஒரு 6 ஃபீட் இருப்பேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது கொஞ்சம் பின்னாடி ஸ்லாண்டிங் ஆகிறதுனால எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குது. இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு 2 சைடு வந்து நம்மளுக்கு அந்த லைட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ 3 பக்கம் நம்மளுக்கு இந்த ஹேண்டில் கொடுத்துறாங்க, டிரைவர் சீட்டுக்கு மாத்திரம் இல்லை. ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த எல்லாம் ஹெவியான பிளாஸ்டிக்ல பில்லர்லாம் அழகாக ரொம்ப கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுது. இது அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே நம்ம ஃபுல்லாக கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரீமியமாக நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பின்னாடி சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே 2 பேருக்கு ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்ம் ரெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். 3 பேர் போகணும் அப்படின்னா லீனா ஒருத்தர் நடுவில் சென்டர்ல உட்கார வச்சு நம்ம போகலாம். 3 பேருக்குமே பெல்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேணும்னா நம்ம அவுட்டர் மார்க்கெட்டில் லெதர் சீட் போட்டுக்க முடியும், கம்பெனிலேயே அவங்க போட்டு தராங்க, வேணா நம்ம போட்டுக்க முடியும் கண்டிப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல ஏசி ரியர் வெண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் சார்ஜருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் இந்த இடத்துல நம்ம வச்சுக்க முடியும். டைப் சி, டைப் ஏ 2க்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ 2மே நீங்க இந்த இடத்துல மொபைல் வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல ப்ரொவிஷன். பின்னாடி வந்து ஒரு பார்சல் ட்ரே, பின்னாடி திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இதுல இல்லை, அது ஒரு பெரிய இது. பட் ஓவராலா வந்து ஒரு செடான்ல ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட ஒரு நல்ல வெஹிக்கிள், கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட நம்ம போகணும், ஒரு சேஃப்டியோட நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 6.5 lakhsல இருந்து ஒரு 12 lakhsக்குள்ள நம்மளுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டியை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஏன்னா மாருதி ஃபேமிலிலேயே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு வண்டி. கிராஸ் டெஸ்ட் பண்ணி, அதாவது மார்க்கெட் வரக்கு முன்னாடியே கிராஸ் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க மார்க்கெட்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி மாருதி ஃபேமிலியில் இது மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இனிமேல் வண்டி வரும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். பட் இது ஓவராலாக அந்த பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், மற்ற விஷயம் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய ஒரு வாக்தூர் மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்தாலும், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, அதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு வீடியோல கண்டிப்பா நம்ம இந்த வண்டி டிரைவ் பண்ணி எப்படி இன்ஜின் இருக்கு அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ பேலட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்குது நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேலட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த லிவர் கொடுத்துருக்காங்க நமக்கு. பாத்தீங்கன்னா இது தூக்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நல்ல வெயிட்டா இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த பேலட்லயே நல்லா தெரியுது நமக்கு. ஸோ இந்த இடத்துல இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, பாத்தீங்களா இதுதான் வந்து Z சீரீஸ்ல 1.2 லிட்டர்
ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின். ஏற்கனவே இருந்த வெஹிக்கிள்ல வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 3 சிலிண்டர் இன்ஜினா மாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக அவங்க 3 சிலிண்டருக்கு ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். பட் இது வந்து நியூ அட்வான்ஸ்டு இசட் சீரிஸ் இன்ஜின் அப்படிங்கிறதுல நீங்க டிரைவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா யூ வில் ஃபீல் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பேட்டரி ப்ரொவிஷன் இன்னும் ஒரு அதிர்வு வருது, அதுக்கப்புறம் வந்து அது அப்படி ஸ்டேபிளா அதை போய் நின்றுக்குது அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். ஸோ உள்ள வந்து இன்ஜினுடைய நாய்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா பெட்ரோல் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நாய்ஸ் எதுவுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் த்ரூ அவுட் உடைய வெஹிக்கிளை காட்டிட்டேன். இந்த இடத்துலையும் வந்து ஒரு சவுண்ட் ரூஃப் இதை கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஜின் வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு இந்த இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் இன்ஜினுடைய அந்த பிக்கப்ல எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டிரைவ்ல நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாருதி சுசுகி டிசையர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து ரெட் கலர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து LXi, VXi, ZXi, ZSI Plus அப்படின்னு சொல்லி 4 வேரியன்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த LXiல வந்து உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான். மற்ற 3லயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. மேனுவலும் போய்க்கலாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கும் போய்க்கலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியினுடைய மைலேஜ் அதுதாங்க ரொம்ப முக்கியம். மைலேஜ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு 24 கிலோமீட்டர் பர் லிட்டர் தரும் அப்படின்னு கண்டிப்பா அவங்க சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க லாங்ல போனீங்கன்னா ஒரு 22 வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டும் போது ஒரு 20 கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் இது வந்து ஒரு கஸ்டமர் ஃபீட்பேக் இப்போதான் லான்ச் பண்ணிருக்கிறதுனால ஒரு 1 மந்த் கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கினாலும் இது எக்ஸாக்டா நமக்கு அந்த நம்பர்ஸ் கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி வந்து மேனுவலுக்கு நான் சொல்லிட்டேன். ஆட்டோமேட்டிக் வந்து கிட்டத்தட்ட 25 சொல்றாங்க. 25 சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கம்பெனியில சொல்றது வந்து நம்ம பிராக்டிகலா போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி ஆப்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா சஷ்டி கார் காங்கேயம் ரோட்ல இருக்கக்கூடிய சஷ்டி கார் ஷோரூமுக்கு வந்து நீங்க அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் இது கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த வண்டியை வந்து நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு டெமோ வெஹிக்கிள் வச்சிருக்காங்க, நல்லா ஓட்டி பார்த்துட்டு திருப்தியா இருந்தா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போதான் எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். இட்ஸ் பை ஃபார் நவ். தேங்க்யூ ஃப்ரம் மீடியா பார்க், ஜவஹர்.